நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு காலையில் எழுந்ததுமே வீட்டு வேலை நிறையா இருந்தது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தால் காலையில் அம்மா கூழ் தான் எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நான் எல்லாத்துக்கும் கரைச்சி கொடுக்கலான்னு கரைச்சிட்டு இருந்தேன். தொட்டுக்க மாம்பழம், சின்ன வெங்காயம், அவரைக்காய் பொரியல் இது எல்லாமே இருந்துச்சு. நான் சின்ன வெங்காயம் மாம்பழம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். மாம்பழம் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, புளிக்க கூட இல்லை. அந்த ஒரு பழம் மட்டும் நல்லா பழுத்திருந்தது, அதை தான் கட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூழ் கரைச்சி எல்லாத்துக்கும் கொடுத்து நானும் குடிச்சிட்டேன். டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வெயிலுக்கெல்லாம் கூழ் மாதிரி ஒரு பெஸ்ட்டான மெடிசன் எதுவுமே கிடையாது. உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு போய்க்கணும். அவ்வளோ நல்லா இதமாக இருந்தது தொண்டைக்கு. எவ்வளோ அதிசயமாக இருக்குல்ல இந்த உலகத்தில் எல்லாமே. வெயில் காலம், மழை காலம், குளிர்காலம்னு எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு வருஷமே முழுமையடையுது. அந்த மாதிரி தான் இந்த மனுஷங்களோட வாழ்க்கையில் கவலை, துக்கம், சந்தோஷம்னு எல்லாமே வந்தால் தான் வாழ்க்கையும் முழுமையடையுது. அதனால் லைஃப்பில் என்ன கஷ்டம் வந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்மளை லவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை நமக்காக வாழணும்னு நினைக்கிறப்போ அந்த வாழ்க்கை நம்ம கையில் இருக்காது. அதனால லைஃப்பில் நம்ம இப்படி இருக்கோம், அப்படி இருக்கோம், இவங்க நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்ற மனக்கவலையெல்லாம் எடுத்து போட்டுட்டு சந்தோஷமாக எல்லா நாளையும் கடந்து கொண்டு போங்க. வாழ்க்கைக்கு தேவையானதை கடவுள் கரெக்டான டைமில் கொடுப்பாருன்ற நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். எல்லாமே சரியாக நடக்கும், சூப்பராகவும் நடக்கும். இன்றைக்கி ஸ்விட்சு தட்டினா வர லைட் இருக்கு இல்லையா, இந்த லைட்டுக்கு பின்னாடி எவ்வளவோ தோல்விகள் இருக்குது. அந்த மாதிரி நாளைக்கு நம்ம சந்தோஷமாக இருக்க போகிற நாளைக்கு இன்றைக்கி படுற ஒவ்வொரு விஷயங்களுமே எல்லா தோல்வியுமே முதல் படிக்கான வெற்றியாக நினச்சி கடந்து போனோம் அப்படின்னா வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும் போது இதை திரும்பி பார்க்கும்போது இது ஒரு விஷயமாகவே நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன், துணி மடிக்கிற வேலையெல்லாம். ஸோ துணியெல்லாம் மடிச்சுட்டு பாட்டி வந்திருந்தாங்க. பாட்டி எங்களுக்கு செவ்வாழை, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனாங்க. அப்புறம் தக்காளி வண்டி வந்துருச்சு. அப்புறம் நானே தங்கச்சி போயிட்டு அப்புறம் அம்மா கிட்டே கேட்டு எல்லா காயும் வாங்கிட்டு வீட்டில் அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு வச்சுட்டு இருந்தேன். இந்த சண்டே லீவ் வந்துட்டாலே எங்கிருந்து தான் வேலை வருமோ அந்த முன்னாடி நாள் வரைக்கும் வீடு அவ்வளோ க்ளீனாக நமக்கே தெரியும். அந்த சண்டே மட்டும் எதை தொட்டாலும் வேலையாகவே தெரியும். உங்களுக்கும் இப்படி தானான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நிறைய வேலை இருந்துச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையுமே அந்தந்த இதில் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் அப்பா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்கிறதுனால எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் சிக்கன் எடுக்கிறது இதெல்லாமே நானே பார்த்துக்கலான்ட்டு லேட்டாக தான் கிளம்புனோம். ஒரு 1:30 மணிக்கிட்ட தான் சிக்கன் எடுக்கவே நான் போனேன். அம்மா சிக்கனுக்கு தேவையான எல்லாமே சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானே தங்கச்சி தான் ஃபஸ்ட் டைம் வெளியில் இந்த மாதிரி போகிறது. நாங்கள் போவோம், ஆனால் இவ்வளோ தூரம் போனதில்லை. பெட்ரோல் அடிக்க இன்றைக்கி கொஞ்சம் தூரமாக போனோம். ஏன்னா அப்பா ஒரே பங்க்கில் தான் அடிப்பாங்களா. அந்த பங்க்கு வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. நாங்கள் பங்க்குக்கு போனதே இல்லை. போகிறதுக்குள்ளே ஒரு 1/2 hour கிட்ட அப்பாவே எழுந்து அவ்வளோ நேரம் அட்வைஸ் கொடுத்து அப்புறம் தான் எங்கள் 2 பேர்த்தையுமே அனுப்புனாங்க. நினச்சி பேசாமல் நீங்களே போயிட்டு வந்துங்களேப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாங்களே வந்துட்டோம். அவர் அதுக்கு மேலே சட்டை எடுத்துகிட்டு வாங்க நானே போகிறேன் அப்படின்ட்டாரு. அப்புறம் நாங்கள் தான் சமாதானப்படுத்தி நீங்கள் ஒரு நாள் ரெஸ்ட்டு எடுங்க, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஜங்ஷன்லாம் பார்த்து இது அழகாக இருக்கும். இந்த ட்ரெயின் இப்போ தான் கொஞ்சம் சமீபத்தில் வச்சாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியாக நானே தங்கச்சியும் வந்துட்டோம். அப்புறம் வண்டிக்கு காற்றெல்லாம் அடிச்சுட்டு சிக்கன்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சிக்கன் எப்போவுமே நானே இல்லைன்னா அப்பா 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் தான் அதை வாஷ் பண்ணி அம்மாட்ட கொடுப்போம். அம்மாவும் பாப்பாவும் பண்ண மாட்டாங்க, நாங்கள் 2 பேர் தான் பண்ணுவோம். நான் சூப்பராக வாஷ் பண்ணுவேன், அப்பா என்னோட பயங்கரமாக வாஷ் பண்ணுவார். அவர் மாதிரி க்ளீனாக எந்த வேலையும் யாராலையுமே எங்கள் வீட்டில் செய்ய முடியாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பார் ஒவ்வொரு விஷயமுமே. அப்புறம் அம்மா எனக்கு சப்பாத்தி, சிக்கன் கிரேவி எல்லாத்தையும் செஞ்சுருந்தாங்க. எனக்கு சப்பாத்தி நான் எப்போதுமே டயட்டில் இருக்கிறதுனால அது மட்டும்தான் எடுத்துப்பேன். மற்ற எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஆயில் விட்டு சப்பாத்தி செஞ்சுருந்தாங்க. நான் ஆயில் கொஞ்சம் கூட எடுத்துக்கவே மாட்டேன். அப்புறம் அம்மா சிக்கன் 2 வீக்ஸாகவே சாப்பிட்றதில்ல, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்கிறதுனால. அதனால் நான் வாழைக்காய் பொரியல் செஞ்சு கொடுன்னு கேட்டதுனால அதை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். அதுவும் சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு இந்த மாதிரி இதை ஃப்ரை பண்ணுறது, அதாவது தவாவில் வச்சு ஃப்ரை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அவங்க கேட்ட மாதிரியே நான் செஞ்சு கொடுத்துட்டேன். நல்லா இருக்குன்னாங்க. நைட்டு பார்த்திங்கன்னா மழைலாம் வேறு வந்துச்சு. மழையும் வராது வெயிலுக்கு, இன்றைக்கி மழை வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது.
அப்புறமால எல்லாம் கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு வெளியிலேயே உட்காந்தாச்சு. நான்லாம் வந்து இவ்வளோ ஹெல்த்தியாக இருப்பேன், ஹெல்த்தியாக சாப்பிடுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய விஷயம் கற்றுக்கிறேன். லிவ் டு லேர்ன், லேர்ன் டு லிவ். கற்க வாழ்க, வாழ கற்றுக்கொள். ரொம்ப நல்ல வசனம் இதுவுமே. ஸோ உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் ஆலில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.